நம்ம எப்போவுமே வந்து பாசிட்டிவான மேனிஃபெஸ்டேஷன்ஸ் பற்றி பேசும்போது எப்படி ஒரு நன்றி எழுதுறது, எப்படி அஃபர்மேஷன்ஸ் கேட்கணும், ஒரு ப்ராக்டிஸ் பண்ணும்போது என்னென்ன விஷயங்கள் சேர்த்து பண்ணுனா நம்ம எண்ணங்களில் நல்ல விதைகள் விதைக்கப்படும் சொல்லி ஒரு மேனிஃபெஸ்டேஷன் வரும்போதே நம்ம இந்த மாதிரி ப்ராக்டிஸஸ் பற்றிலாம் பேசுவோம். எல்லாமே நம்ம எதிர்பார்ப்புகள் என்ன, எப்படி பாசிட்டிவ் ஒரு விஷயம் நடக்கணுன்றதுக்கான தூண்டுதல்னு வச்சுக்கலாமே. ஆனால் தேர் இஸ் சம்திங் கால்ட் அஸ் நெகட்டிவ் மேனிஃபெஸ்டேஷன். நெகட்டிவ் மேனிஃபெஸ்டேஷன்னா இப்போ எல்லோரும் என்ன ஃபஸ்ட் கேட்பாங்கன்னா, நான் நல்லது எதிர்பார்க்குறேன், யாருக்குமே ஒரு நல்ல வேலை கிடைக்கணும், நல்ல ரிலேஷன்ஷிப் அமையணும், இல்லை நினைக்கிற பொருள் கிடைக்கும் தான் நினைப்போம். ஸோ எப்படி நெகட்டிவ் மேனிஃபெஸ்டேஷன்ஸ் நடக்குது, நான் எதிர்பார்க்கறதுக்கும் எதிராக ஏன் சில விஷயங்கள் நடக்குதுன்னு கேட்பாங்க. அதுக்கு நம்ம சொல்லலாம், நீங்கள் வந்து மீடியாலாம் பார்க்குறீங்க, ஃப்ரெண்ட்ஸோடலாம் பேசுகிறீங்க, நெகட்டிவ்ஸ் எல்லாம் உள்ளே வச்சுருக்கீங்க, நடக்குதுன்னு சொல்லலாம். இதெல்லாம் வந்து ப்ளைனாக தெரிஞ்சது. அதாவது நம்ம எண்ணங்களுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா மேனிஃபெஸ்ட் ஆகுன்றது தான் உண்மை. இந்த ப்ராக்டிசஸ்ன்னு வரும்போது, லா ஆஃப் அட்ராக்ஷன் வரும்போது நமக்கு என்ன வேணும் சூஸ் பண்ணிட்டு போயிடும். ஆனால் உள்ளே இருக்கிற கழிவுகளும் தப்பான விஷயங்களை காமிக்கும். நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஸ்பெசிஃபிக்காக சில பிஹேவியர்ஸ், சில தாட் ப்ராசஸ் நம்ம லைஃப்பில் நெகட்டிவ் மேனிஃபெஸ்டேஷன் ரொம்ப குயிக்காக கொண்டு வரும். இதெல்லாம் என்னன்றது தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். எப்பவுமே எல்லாருக்கும் ஒரு சின்ன டவுட் இருக்கும். அது எப்படிங்க நினைக்காத ஒரு விஷயம், எதிர்பார்க்காத விஷயம் நடக்கும், நான் அப்படி நினைக்கவே இல்லை, அந்த மாதிரி ரிசல்ட் நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி கிடையாது. சம்டைம்ஸ் நமக்குள்ளே ஏற்படுற எமோஷன்ஸ் இந்த மாதிரியான தப்பான மேனிஃபெஸ்டேஷன்ஸை கொண்டு வரும். அப்படிப்பட்ட எமோஷன்ஸில் முதல் விஷயம் அப்படின்றது நம்ம பண்ணுற ஆர்கியூமெண்ட்ஸ். இந்த ஆர்கியூமெண்ட்ஸுன்றது அடுத்தவங்க கிட்ட பண்ணுறது மட்டும் இல்லாமல் நமக்குள்ளே நடக்கிற ஆர்கியூமெண்ட், நான் செய்கிறது சரியா தப்பா, இல்லை நான் சொன்னதான் கரெக்ட், இந்த மாதிரி நமக்குள்ளே நடக்கிற ஆர்கியூமெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை இன்னொரு நபரோட நீங்கள் ஏற்படுத்துகிற ஆர்கியூமெண்ட்ஸாக இருக்கட்டும். ஆர்கியூமெண்ட்ஸ் எப்பவுமே வந்து நெகட்டிவ் சைடு, நெகட்டிவான விஷயங்களை மட்டும்தான் நமக்குள்ள எமோஷனாக உருவாக்கும். நம்ம தாட்ஸ் அண்ட் எமோஷன்ஸ் ரெண்டும் சேர்ந்தது தான் வாழ்க்கைன்னு சொல்லுவோம். இப்போ வந்து ஒரு எண்ணம்ன்றது எனக்கு இந்த எக்ஸாமில் நான் எப்படியா பாஸ் பண்ணிடணுன்றது, அதே எமோஷன்றது அந்த எக்ஸாம் பாஸ் பண்ணும்போது எனக்கு கிடைக்கிற சந்தோஷன்றது. இது மாதிரி எல்லா மேனிஃபெஸ்டேஷனுக்கு பின்னாடியும் ஒரு எமோஷன் இருக்கும். ஆனால் ஆர்கியூமெண்ட்ன்றது ஒரு அன்கான்ஷியஸ் மேனிஃபெஸ்டேஷன். நம்ம ஒரு பர்சன் கிட்ட ஒரு விஷயத்தை வந்து ஆர்கியூ பண்ணும்போது அதில் இருக்கிற எல்லா கெட்ட விஷயங்களையும், எதிர்மறை எண்ணங்களையும் தான் பேசுவோம். பொதுவாக அவங்க சொல்கிறதுல என்ன தப்பு, அவங்க சொன்னது எப்படி வந்து தப்பாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி நம்ம நெகட்டிவ் சைடை பற்றி ரொம்ப ஆர்கியூ பண்ணுவோம். கண்டிப்பாக இந்த மேனிஃபெஸ்டேஷன் வந்து அன்கான்ஷியஸ் மேனிஃபெஸ்டேஷன் சொல்லலாம். ஏன்னா அதனுடைய விளைவுகள் உங்கள் லைஃப்பில் பார்ப்பீங்க. ஆர்கியூமெண்ட் பண்ணும்போது நம்ம எமோஷன்ஸ் அதிகமாக இருக்கும். அந்த இடத்துல வந்து நமக்குள்ளே ஒரு செல்ஃப் டிஸ்ட்ரக்ஷன் நடக்கும். என்னென்னா, அது எப்படி நான் சொல்கிறது தப்பு நீ சொல்லலாம், எப்படி நீ சொல்கிறது கரெக்டுன்னு சொல்லலான்ற மாதிரி ஒரு கைண்ட் ஆஃப் ஈகோயிஸ்டிக் எமோஷன் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால எனி ஆர்கியூமெண்ட்ஸ் அது உங்கள் லைஃப்பில் நெகட்டிவான இம்பேக்டை கண்டிப்பாக கொண்டு வரும். சில பேர் ஆர்கியூமெண்ட் பண்ணாதீங்க இந்த ப்ராசஸில் இருக்கும்போது சொன்னால் என்ன அவங்க சொல்லுவாங்க அப்படின்னா, அப்படி பண்ணாமல் இருந்தால் என்னை மதிக்க மாட்டாங்க, அப்படி ஆர்கியூ பண்ணலைன்னா எனக்கு நிறையா லாஸ் நடக்கும், ஆர்கியூ பண்ணலைன்னா அந்த இடத்துல என்னோடய பவர் போயிடும் அப்படிம்பாங்க. ஸோ இது வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆர்கியூமெண்ட்ன்றது ஒரு கைண்ட் ஆஃப் செல்ஃப் டிஸ்ட்ரக்ஷன் மாதிரி, நம்மளே அழிச்சிக்கிறதுக்கு சமம் தான் சொல்லுவேன். நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ் ஒதுக்கி வச்சுட்டு பார்த்தாலுமே ஆர்கியூ பண்ண 1 நாள் 2 நாள் 3 நாள் உங்களுடைய மனநிலை உங்களுதான் இருக்காது. ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருப்பீங்க, நிறையா ஹெல்த் சம்மந்தப்பட்ட இஷ்யூஸ் வரும், தேவையில்லாமல் ஹெட்டேக் வரும். இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படின்னா, இது லைஃப் ப்ராக்ரஸ் பண்ணுறதுக்கான ஒரு விஷயம் கிடையாது. ஸோ ஆர்கியூமெண்ட் நடக்கும்போது என்ன பண்ணலாம், ஜஸ்ட் இக்னோர் அந்த சுச்சுவேஷன்லேருந்து வெளியே போங்க. சில ஆர்கியூமெண்ட்ஸில் தோக்கிறதுக்கு பழகுங்க. ஸோ தட் உங்களோட செல்ஃபை நீங்கள் காப்பாற்றிக்கலாம். ஸோ நெகட்டிவ் மேனிஃபெஸ்டேஷன் அதிகம் நடக்குது அப்படின்னா உங்கள் லைஃப்பில் நீங்கள் நிறைய ஆர்கியூ பண்ணுற ஆளாக இருக்கணும். ரெண்டாவது முக்கியமான காரணம் அதிகமாக கோவப்படுறது. அதாவது எல்லா சுச்சுவேஷன்ஸுக்குமே வந்து நம்ம ஏங்குற வெளிப்படுத்துறது. இந்த மாதிரி கோவப்படும் போது நம்ம கண்டிப்பாக வந்து நம்ம எமோஷன் ஸ்டேபிளாக இருக்காது. ஒரு எக்ஸ்ட்ரீம் சைடில் நீங்கள் திங்க் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஆங்கர் அப்படின்றதே வந்து ஒரு கைண்ட் ஆஃப் நெகட்டிவ் எமோஷன்ஸ் உங்களுக்கு புரியுது. ஸோ ஒரு கோவத்தோட ஒரு சுச்சுவேஷன் ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இடத்துல ஒரு பாசிட்டிவான எமோஷன் வரதுக்கு வாய்ப்பு கிடையாது. அதிகப்படியான கோவம் கண்டிப்பாக அந்த இடத்துல எதிர்மறை விஷயங்கள் தான் நம்ம கொண்டு வந்து சேர்க்கும். ஸோ எதனால் வந்து ஹாப்பினஸ்ஸை முன்னாடி வச்சுக்கிட்டோ இல்லை நம்ம விசுவலைசேஷனில் நம்ம அடைய இருக்கிற சுச்சுவேஷனை முன்னிலைப்படுத்தி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த இடத்துல ரொம்ப ஹாப்பியாக இருக்கும், எக்ஸைட்மெண்ட் அதிகமாக இருக்கும். அது நடக்கும்போது நமக்கு இருக்கிற உணர்வு எல்லா நெகட்டிவ் எமோஷன்ஸுக்கும் கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி எதிரான தான் இருக்கும். கம்ப்ளீட் பாசிட்டிவ் ஸ்டேட்டில் இருப்பீங்க. ஸோ அப்போது இந்த மாதிரி ஆங்கர் இந்த சுச்சுவேஷன்லாம் பார்த்தீங்கன்னா அந்த எமோஷன்ஸ் எதுவுமே ஹாப்பியாக இருக்காது. சம்ஹவ் உங்கள் லைஃப்பில் அது எப்படி தப்பாகலாம், ஃப்யூச்சர் எப்படி மோசமாக முடியலாம்,
இல்லை அந்த சுச்சுவேஷன் வெளியே வரும்போது எனக்கு என்ன நடக்குமோ நடக்காதோன்ற மாதிரி எல்லாமே ஒரு அன்சர்டன் தாட்ஸாக இருக்கும். ஸோ இது வந்து ஒரு மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸில் இருக்கும்போது டெஃபினெட்லி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாது. ஸோ எப்படி ஆர்குமெண்ட் தவிர்க்கப்படணுமோ கோபம் ஏற்படக்கூடிய இடங்களை வந்து தவிர்க்கிறது நல்லது. இதை தாண்டி ஏதாவது ப்ராக்டிசஸ் பண்ணலாமான்னு கேட்டால், உங்களுக்கு ஏதாவது ஸ்பிரிச்சுவல் பிடிக்கும், இல்லை வந்து மெடிடேஷன் பிடிக்கணும், அந்த மாதிரி விஷயங்கள் ட்ரை பண்ணலாம். இல்லை இதுக்கு ஏதாவது தெரப்பி இருக்கா கூட ட்ரை பண்ணலாம். ஆனால் டெஃபினட்டாக நீங்கள் வந்து ஒரு பெரிய மேனிஃபெஸ்டேஷன் இருக்கும்போது அடிக்கடி கோவப்படுறீங்க அப்படின்னா அது நெகட்டிவாக மாறுறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. மூணாவது, அடுத்தவங்களுக்கு தப்பான சில விஷயங்களை நம்ம கற்பனை பண்ணுறது. சில டைம் கர்ஸ் பண்ணுவோம், சில டைம் வந்து ஜெலஸ் சொல்ல முடியாது, ஜெலஸில் கூட அப்படியான நெகட்டிவ் நம்ம இம்போஸ் பண்ணிட மாட்டோம். அடுத்தவங்க லைஃப்பில் நடக்கிற விஷயங்களுக்கு நீங்கள் கர்ஸ் பண்ணுறது, இல்லை அடுத்தவங்கள வந்து ஒரு விஷயம் சொல்லி இவங்களுக்கு இது நடக்கும் அப்படின்னு நம்ம திங்க் பண்ணுறது, ஒரு வகையில் கெட்டது நினைக்கிறதுன்னு வச்சுக்கலாமே. ஸோ அப்போது அடிக்கடி உங்கள் தாட் ப்ராசஸில் உங்களோட எதிரிகள் மேலேயோ இல்லை உங்களுக்கு பிடிக்காதவங்க மேலேயோ உங்களுக்கு நெகட்டிவ் தாட் அதிகம் வருது, இல்லை அவங்க மேலே உங்களுக்கு மனசுக்குள்ளேயே ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு கர்சிங் நடக்குது அப்படின்னா 100% அது உங்களுக்கு வரப்போகுதுன்னு அர்த்தம். இப்போ இதுக்கு நீங்கள் எப்படி வேணால் நேம் வச்சுக்கலாம். சில பேர் சொல்லுவாங்கல்ல, அடுத்தவங்களுக்கு கெட்டது நினச்சா நமக்கும் நடக்கும், அது கர்மா அப்படின்வாங்க. இதுக்கு கர்மான்னு பேர் வைக்கலாமான்னு தெரியல. ஆனால் நீங்கள் என்ன சிந்தனை உருவாக்குறீங்களோ அந்த சிந்தனை முதல்ல உங்கள் எமோஷனில் தான் நடக்குதுன்னு புரிஞ்சுக்கோங்க. அதாவது அந்த எண்ணம் யாரோடது? உங்களோடது. ஒரு கெட்ட விஷயத்தை உள்ளே யோசிக்கிறீங்கன்னா அதை பற்றின கற்பனை எண்ண ஓட்டம் எல்லாம் யாருக்கு நடக்குதுன்னா உங்களுக்குள்ளே நடக்குது. ஸோ இப்போ ஒரு தப்பான விஷயத்தை அடுத்தவங்களுக்கு நடக்கும்னு கற்பனை பண்ணாலும் ஃபஸ்ட் அது நமக்கு தான் வரும் புரிஞ்சுக்கணும். இது வந்து எப்படி புரிஞ்சுக்கலான்னா, இப்போ நீங்கள் வந்து நான் அவங்களுக்கு தானே யோசித்தேன், என் விசுவலைசேஷன் அவங்கள தானே பார்த்தேன் அப்படின்னா அந்த உணர்வு இருக்குல்ல, அந்த கெட்டதை யோசிக்கும் போது நமக்குள்ளே ஏற்படுற உணர்வு இருக்குல்ல, சந்தோஷமான உணர்வு கண்டிப்பாக கிடையாது. அதில் ஒரு கோவம் இருக்கலாம், வெஞ்சன்ஸ் இருக்கலாம், இல்லை ஒரு பொறாமை இருக்கலாம், இப்படிலாம் இருக்கலாம். அப்போ அடுத்தவங்களுக்கு ஒரு கெட்டதை நினைக்கும் போது அந்த எண்ணத்தினுடைய உணர்வுகள் எல்லாம் உங்கள் உடம்புக்குள்ளே உங்களோட லைஃப்பில் தான் வந்து பதியுமே தவிர அடுத்தவங்களுக்கு எதுவும் போகாது. மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இன்னொருத்தர் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கோ நல்லதுகளுக்கோ நம்ம நேரடியாக காரணமாக முடியாது. ஏன்னா அவங்களுக்கு ஒரு லைஃப் இருக்குது, அவங்களுக்கு ஒரு தாட் ப்ராசஸ் இருக்குது, அவங்களுக்கு ஒரு யூனிவர்சல் பவர் இருக்குது. ஸோ அப்போ இந்த மாதிரி நமக்கு அடிக்கடி நமக்கு பிடிக்காதவங்க மேலேயோ இல்லை நம்ம லைஃப்பை டிஸ்டர்ப் பண்ணுறவங்க மேலேயோ உங்களுக்கு எண்ணங்கள் வருது அப்படின்னா அதை இக்னோர் பண்ணிவிட்டு அவங்கள மறந்துட்டு உங்கள் லைஃப்க்கு இது இம்பார்ட்டண்ட், எது பர்பஸ்ன்னு சொல்லி பார்க்க போயிடுங்க. ஏன்னா இந்த மாதிரி எண்ணங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையை தான் ஃபஸ்ட்டு டெஸ்ட்ராய் பண்ணும். ஸோ நமக்கு ஏற்படுற நெகட்டிவ் மேனிஃபெஸ்டேஷன்ஸ் இதுக்கான சோர்ஸ் அப்படின்றது நம்மக்கிட்ட இருக்கிற அந்த 3 உணர்வுகள் தான் அதிகமாக நமக்குள்ளே கொண்டு வருது. அதாவது ஃபஸ்ட் ஆர்கியூமெண்ட் பண்ணுறது, கோவத்தை காமிக்கிறது, 3வது அடுத்தவங்களை பற்றின தப்பான எண்ணங்கள் உருவாக்குறது இல்லை கர்ஸ் பண்ணுறதுன்னு சொல்லலாம். ஸோ இந்த 3 விஷயங்கள் அடிப்படையில் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் நிறையா செல்ஃப் லவ் கேளுங்க, ஐம் அஃபர்மேஷன்ஸ் கேளுங்க. ஏன்னா இந்த 3மே கிட்டத்தட்ட ஒரு விஷயத்தை உங்கள்கிட்ட பயங்கரமாக பாதிக்கும். மெயினாக உங்களோட செல்ஃப் லவ், செல்ஃப் அக்செப்டன்ஸ். அதாவது தன்னை விரும்புகிறதையும், அதாவது நம்ம மேலே இருக்கிற விருப்பத்தையும், நம்ம மேலே இருக்கிற செல்ஃப் எஸ்டீமையும் குறைச்சிக்கிட்டே வரும் இந்த 3 விஷயத்தையும் பண்ணும்போது. நல்லா கவனிச்சு பாருங்கள். நீங்கள் அதிகம் ஆர்கியூ பண்ணுற பர்சனாக இருந்தால் உங்கள் மேலேயும் உங்களுக்கு ஒரு கில்ட் ஃபீலிங் இருக்கும். ஏன்னா நமக்கு மட்டும் இப்படி நடக்குது, ஏன் என்னால் இப்படி ஒதுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி தோணும். ஏன்னா உங்கள் மேலே இருக்கிற விருப்பம், உங்கள் மேலே இருக்கிற நம்பிக்கை குறைஞ்சிக்கிட்டே வரும்னு அர்த்தம். ஸோ இது வந்து நெகட்டிவ் மேனிஃபெஸ்டேஷன் மட்டும் காரணம் கிடையாது, செல்ஃப் லவ்வும் குறையும். ஸோ நீங்கள் மேக்ஸிமம் பண்ண வேண்டிய நிறைய செல்ஃப் லவ் கேளுங்க, ஐம் அஃபர்மேஷன்ஸ் கேளுங்க. ஆங்கருக்கான சில அஃபர்மேஷன்ஸ் இருக்குது, அதெல்லாம் ட்ரை பண்ணுங்கள். மேஜராக வந்து உங்கள் லைஃப்பில் இந்த மாதிரி ப்ராப்ளம் பண்ணுற ஆட்களை விட்டு விலகி போங்க, அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்லேருந்து விலகி போங்க. இல்லை அப்படி பேசுகிறீங்கன்னா அந்த பர்சன் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு நிறைய நன்றி எழுதுங்க. இதனால் சரியாக போகிறது என்ன அப்படின்னா உங்கள் லைஃப்பும் உங்கள் கான்ஷியஸும் தான். நன்றி.